நண்பர்களே, இது மக்காச்சோளம். உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பயிர் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அதிக அளவுல பயிர் பண்ணுவாங்க. அப்படி பெரம்பலூர் மாவட்டத்துல அதிக அளவுல பயிர் பண்ணக்கூடிய ஒரு பொருள்னா அந்த மக்காச்சோளம் தான். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, மத்த வருஷத்த விட இந்த வருஷம் அறுவடையோட டைம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, இதோட ரேட் ரொம்ப எல்லா வருஷமும் ஒரு 2000, 2200 வர ஒரு மூட்டை போகிற சூழல் இருந்தப்ப, இந்த வருஷம் மட்டும் 1700, 1600, 1800ன்னு ஆவரேஜா வர மாரி ஆயிடுச்சு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு நம்ம ஆவரேஜா ஒரு 20,000 25,000 செலவு பண்ணுவோம் ஃபுல்லா. இப்போ ஒரு ரூ. 2000 2200 ரேட் போகிறப்ப, அந்த 18 மூட்டை ஆவரேஜா ஒரு ஏக்கர்ல வருதுன்னு வச்சுக்கோமே. அது ஆவரேஜ் தான். அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். 18 மூட்டை வரப்ப ரூ. 2200 ரேட்ல நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா, ஒரு ரூ. 40,000 40 தாண்டி போகலாம், கீழே வரலாம். ஓகே. ரூ. 25,000 நமக்கு செலவு போச்சுன்னா கூட பேலன்ஸ் நமக்கு ஒரு லாபமா நிற்கும். ஆனால் இந்த வருஷம் என்ன பிரச்சனை அப்படின்னா, 1700 600ன்னு ரொம்ப கம்மியாக ரேட் ஆனதுனால, ஒரு 18 மூட்டையை அப்படி வச்சு மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது ஒரு ரூ. 30,000 வரும்னு நினைக்கிறேன். ரூ. 25,000 செலவு போச்சு அப்படின்னா மீதி 5,000 தான் நமக்கு லாபம். அதுவே உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு சில வயல்களில் பயிருக்கு ஏதோ பாதிப்பு ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அந்த லாபம் கூட ரொம்ப கஷ்டம். சொல்லப்போனால் இந்த இந்த ஆண்டு பல பேத்துக்கு நஷ்டமாக தான் முடிஞ்சிருக்கே தவிர லாபம்னு ஒரு ரூபா கூட எடுக்க முடியும். அதுதான் பெரம்பலூர் மாவட்டத்தோட இந்த ஆண்டுக்கான கண்ணீர் கதைன்னு வச்சுக்கலாம். பெரம்பலூர் மாவட்டத்தில் ஃபேமஸ்னா ஒன்று சின்ன வெங்காயம், இன்னொன்று இந்த மக்காச்சோளம் தான். மக்காச்சோளமே இதுக்கான செலவு கம்மி, பராமரிப்பு காலம் கம்மி, ரொம்ப ஈஸியாக நம்மளால் லாபம் பார்க்க முடியுங்கிறதுனால தான் பெரம்பலூர் மாவட்டம் முழுக்க பல விவசாயிகள் இதை பயிர் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கும் ஆப்பு வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியும். ஓகே, நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க? உங்கள் மாவட்டத்தில் என்ன ஃபேமஸான பயிர்? அதுலேயாவது லாபம் கிடைக்குதா அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.